ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், எலெக்ஷன்ல எப்படிங்க ஜெயிக்கிறது? அதாவது மக்கள் கிட்ட இருந்து ஓட்டை எப்படி ஈஸியாக வாங்குறது? வாட் இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு கெட் தி ஓட் ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு ராகுல் காந்திக்கு நாம சொல்லித்தர போகிறோம். நாம மீன்ஸ் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஒரு 2 ஐடியா கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஐடியாஸுமே அவங்களோட ஐடியாஸ் தான். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஐடியாவில் சில உண்மைகளும் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ரியல் குளோபல் பாலிடிக்ஸில் நீ எந்த ஊருக்கு போனாலும் அந்த கண்ட்ரியோட மக்களோட ஓட்டு வாங்கணும்னா என்ன மாதிரி பேசணும், எலெக்ஷனில் என்ன மாதிரி பேசினா இப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்க, அந்த ரியாலிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. ஈவன் ட்ரம்ப் பேசினதும் இப்படி தான். அப்போ ட்ரம்ப்போட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து, குளோபல் பாலிடிக்ஸோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து ராகுல் காந்தி என்ன எடுத்துக்கணும், இந்தியன் காங்கிரஸ் எதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நம்ம ஏன் ட்ரம்ப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்? ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷனு, பெரிய கண்ட்ரி அண்ட் பெரிய மெஜாரிட்டி. இப்போ கண்டிப்பாக இவரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மக்களுக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டாக. ஸோ வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி? ட்ரம்ப்போட எந்த லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து மக்களை கேப்சர் பண்ணுச்சு? இன்ஃபேக்ட் ட்ரம்ப் வந்தாங்கன்னா அமெரிக்காவோட முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வீக் ஆகிடும், ரிட்டர்ன் ஆகிடும். அமெரிக்காவோட ஒரு கோர் வேல்யூ இருக்குல்ல, அது எல்லாமே என்ன ஆகிடும்? டிஸ்டர்ப் ஆகிடும். அவ்வளோ சொல்லியும் எல்லா மக்களும் ட்ரம்புக்கு ஓட்டு போடுறாங்கன்னா வாட் இஸ் தி மெயின் ஐடியா? ரொம்ப சிம்பிள். ட்ரம்ப் மக்கள்கிட்ட பேசுனது என்ன? அமெரிக்காவோட முக்கியமான பிரச்சனைனா மக்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நிறைய ஜாப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கு கிடைக்க மாட்டேங்குது? அமெரிக்கன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்? அமெரிக்காவில் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, நம்ம ஜாப்ஸ் எல்லாருமே மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்தா நம்ம அமெரிக்கன்ஸ்க்கு தான் எல்லா ஜாபும் கொடுப்பேன், விச் மீன்ஸ் ஆஸ் வெர்சஸ் தெம். இதுதான் ஃபர்ஸ்ட் நரேட்டிவ். நம் நாடு, நம் மக்கள், நாம தான் ஃபர்ஸ்ட். ஆஸ் இன்னொருத்தவங்களை பிரிச்சு காமிச்சு அவங்க மேலதான் பிரச்சனை இருக்கு, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றேன், ஜாபை பிடிங்க நமக்கு தரேன். ஆஸ் வெர்சஸ் தெம் நரேட்டிவ். அப்போ அமெரிக்கனோட எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, உங்களோட சம்பளம் அதிகமாகணுமா, வேலை அதிகமாகணுமா, எனக்கு ஓட்டு போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லீகல் மைக்ரன்ட்ஸ்ல என்ன பண்ணிடுறேன், வெளியே அனுப்பிடுறேன். எல்லா மேனுஃபேக்சரிங் ஜாபும் நமக்கே கிடைச்சிரும். திஸ் இஸ் தி ஒன் ஸ்டைல் ஆஃப் நரேட்டிவ் ஆஃப் ட்ரம்ப். ஸோ ஸ்பீக்கிங் டைரக்ட்லி டு தி மாசஸ். ஸோ இது வந்து ட்ரம்போட நரேட்டிவ். வெர்சஸ் கமலா ஹாரிஸ், அவங்க நரேட்டிவ் என்ன? நான் வந்தேன்னா அமெரிக்காவோட டெமோக்ரஸியை சேஃப்கார்ட் பண்ணுவேன், அமெரிக்காவில் டைவர்சிட்டி முக்கியம், எல்லா மக்களுக்கான வாய்ப்பு, இன்க்ளூஷன் பாலிடிக்ஸ், ஈக்விட்டி பாலிடிக்ஸ், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது. சிம்பிளா DEIன்னு சொல்லுவாங்க, டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூசிவிட்டி. ஸோ எங்கே போனாலுமே அவங்க ஸ்பீச்சில் அவங்க நரேட்டிவ் இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு சைடில் மக்கள்கிட்ட உன் சம்பளத்தை அதிகமாக காட்டுறேன், அது காரணம் யாரு? மற்ற நாட்டுக்கார. அவன் என்ன பண்ணிக்கலாம், வெளியே அனுப்பியிருக்கலாம். உன்னோட சம்பளம் என்ன ஆகும், அதிகமாகும். அமெரிக்கன்ஸ் நான் என்ன பண்றேன், பிறலாக காட்டுறேன் அப்படின்னு ரியாலிட்டி பேசுற ஒரு சைடுக்கு ஆப்போசிட்டா பேசுனதால என்னது, அப்டிராக்ட் ஐடியாஸ், ஐடியாலஜிஸ். ஒரு சாமானிய மக்களுக்கு ஐடியாலஜி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. டைவர்சிட்டி, டெமோக்ரஸி இதெல்லாம் என்னது, கண்ணுக்கு தெரியாத அப்டிராக்ட் ஐடியாஸ். உங்களுக்கு ஆப்போசிட் ஒரு சைடு டைரக்டா மக்களுக்கு என்ன தேவையோ, ரியலி ப்ராப்ளம் என்னவோ, அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமே யாரு, இன்னொருத்தவங்க. அவங்க என்ன பண்றேன், வெளியே அனுப்புறேன். டைரக்டா மாஸ் கூட எமோஷனலா பேசும்போது இந்த எமோஷனலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஜஸ்ட் அப்டிராக்டா இருந்தா எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? அப்போ அமெரிக்கன் மக்கள் எதை பார்க்கல, கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா டெமோக்ரஸி சேஃப்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. டெமோக்ரஸி ஒரு ஓரமாக இருக்கட்டும், எக்கனாமிக் இஷ்யூஸ் வேர் தி மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் காமன் பீப்புள். அண்ட் இதே டோனை நீங்க என்ன பண்ணலாம், காங்கிரஸ் ராகுல் காந்திட்ட பார்க்கலாம். அவர் பேசினது, நான் வந்தேன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை சேஃப்கார்ட் பண்ணுவேன், டெமோக்ரஸி ஸ்ட்ராங் ஆக்குவேன், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ், சேம் லைக் தட் அப்டிராக்ட் ஐடியாஸை பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி புவர் ஓட்டர்ஸ் அப்டிராக்ட் ஐடியாஸை விரும்ப மாட்டாங்க. ரியல் லைஃப்ல என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமை எமோஷனலாகவும் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பேசும்போது தான் மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஓட்டு போடுறாங்க. அதாவது ஒரு காமன் மேன்கிட்ட போயிட்டு வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்னு கேட்டால், எந்த கவர்மெண்ட் எனக்கு நிறைய சம்பளம் தருதோ, இந்த சம்பளத்தை அதிகமாக்குதோ, தட் இஸ் டெமோக்ரஸி. எக்கனாமிக் ரிலீஃப் இஸ் தி டெமோக்ரஸி. இப்போ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வச்சுக்கலாம். ட்ரம்ப் சொல்றாரு, நான் வந்தேன்னா அமெரிக்காவோட சிஸ்டத்தை மாற்ற போறேன், அமெரிக்கன்ஸோட லைஃப் மாற்ற போறேன், அமெரிக்கன்ஸோட ஜாபுக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ண போறேன், வெளியே போறேன். அப்படி பேசும்போது அப்போசிஷன் பார்ட்டி ட்ரம்ப்பை ஓட்டு போடாதீங்க, இல்லை மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டிங்கன்னா டெமோக்ரஸி வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் மக்களுக்கு என்ன ஆகிடும், ட்ரம்ப்பை பிடிச்சி போயிடும், மோடி பிடிச்சி போயிடும். என்ன ரீசன்? ட்ரம்ப் வரலனா அமெரிக்கன்ஸுக்கு பவர் இருக்காது, மோடி வரலனா ஹிந்து மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கெல்லாம் கிடைக்கணும்னா மோடிக்கு ஓட்டு போடணும். இப்போ எந்த லீடர் ஜாப், எக்கனாமி, நேரடியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சப்சிடிஸ் இதெல்லாம் தராங்களோ அந்த லீடர் பின்னாடி மக்கள் போயிடுறாங்க. பாப்புலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ரைட் விங் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் ரைட் விங் ஸ்ட்ராட்டஜி? சேஃப்கார்டிங் அவர் ஓன் பீப்பிள் வெர்சஸ் அதர்ஸ். ஒரு ஊரில் இருக்க மக்களை ரெண்டா பிரித்து ஆப்போசிட்டா நிறுத்தி மெஜாரிட்டி மக்களோட சென்டிமெண்ட்டை ஓட்டா மாற்றி வாங்குறது. ஸோ பாலிடிக்ஸ்ன்றது ஐடியாலஜி கிடையாது, ஐடியாலஜில இருந்து எப்பயோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பாலிடிக்ஸ்ன்றது எமோஷன்ஸ், பாலிடிக்ஸ்ன்றது நெரேட்டிவ்ஸ். நீ என்ன மாதிரி நெரேட்டிவ் உருவாக்குற, என்ன மாதிரி எமோஷன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு வர. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடியால மக்களோட எமோஷனை கேப்சர் பண்ற ஒரு ஸ்ட்ராங் நெரேட்டிவ் அவரால் உருவாக்க முடியுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாம வெறும் அப்டிராக்ட் ஐடியாஸை பேசினா மக்களோட எமோஷனை கேப்சர் பண்ண முடியாது. எமோஷனை கேப்சர் பண்ணலன்னா மக்களோட ஓட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நமது இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும், ஒவ்வொரு இந்தியர்களையும் பணக்காரர்களாக மாற்ற வேண்டும். நான் ஆட்சிக்கு வந்தா உங்க அக்கௌண்ட்ல டைரக்டா 5 lakhs காசு வரும். ஏன் 5 lakhsன்றது முக்கியம்? விச் மீன்ஸ் காமன் பீப்புளுக்கு என்ன தோணும், மோடி நம்மளோட எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி,
கையில் காசு இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால காசு போடுறா சொல்றாரு. அப்போ எக்கனாமிக் ரியாலிட்டி பேசாம, பீப்புள்ஸ் ரியல் இஷ்யூ பேசாம அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் பேசுறது இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். இந்த ஆர்டிகல் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் என்ன பண்ணணும்? ஆன்டி மோடி பேசக்கூடாது. என்ன ரீசன்? பீப்புள் மனசுல மோடி வந்தா நம்ம இந்திய நாடு பணக்கார நாடா மாறும், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிடும், நம்ம ஹிந்து ப்ராஸ்பரிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால நீங்கள் மோடி எதிர்க்கிறது வழியாக இந்தியன் கல்ச்சர் எதிர்க்கிற ஐடியா மக்களுக்கு வரும். அப்போ அந்த நெகட்டிவ் கனெக்ஷன் விட்டுட்டு பாசிட்டிவ் விஷயோட போகணும். தி சேம் டைம் இந்தியாவோட எதிரி பிஸ்னஸ் பீப்பிள் தான். எல்லா பணக்காரர்களையும் நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பேசக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, அவங்களால தான் பெரிய ஜாப் உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ பிஸ்னஸ் பீப்பிள் எதிர்த்து பேசினா புவர் பீப்பிளோட ஓட்டு கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லா மக்களுக்கும் ஜாப் தேவைப்படுது. இந்த ஜாபை கவர்மெண்ட் உருவாக்க முடியாது. அப்போ நிறைய கம்பெனிஸ் வரணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேஷனலிஸ்டிக் விஷனோட பேசுங்க. அதாவது அதிகமான டைம் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு இந்த லோக்கல் லெவல் இஷ்யூ பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எதிரில் ஒரு ஸ்ட்ராங் நேஷனல் லீடர் இருக்கும்போது நீங்கள் பேச வேண்டியது நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ். காங்கிரஸ் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டில் போயிட்டு ஸ்டேட் பார்ட்டிஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸ்டேட் பார்ட்டிஸை டிபெண்ட் பண்ணி காங்கிரஸை டெவலப் பண்ணுறீங்க. அப்போ மோடி எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங் நேஷனல் லீடர்ஷிப் தேவை. அப்போ நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அரவிந்த் கெஜ்ரிவால்ட்ட கேட்குறாங்க, இந்த எலெக்ஷனில் உங்களோட மெயின் எய்ம் என்ன? மோடியை தோக்கடிக்கிறதா? என்னோட எய்ம் யாரையும் தோக்கடிக்கிற பாலிடிக்ஸ் கிடையாது. என்னோட எய்ம் இந்த தேசத்தை காப்பாற்றணும், இந்திய நாடை ஜெயிக்க வைக்கணும். இப்போ அவர் பேசுகிற பாயிண்ட் நேஷனலிஸ்டிக் விஷயம்ல இருக்கு. ஒட்டுமொத்த மக்களோட பிரதிநிதியாக மாறி பேசுறாரு. அந்த நெரேட்டிவ் உருவாக்கணும். பட் நீங்கள் என்ன பேசுறீங்க? கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். ஸோ கேஸ்ட் சென்சஸ் பற்றி பேசினா எம்பிசி அது மார்ஜினல் கேஸ்டோட ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடைக்காது. உங்களோட விஷயம், உங்களோட ஸ்பீச் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் நேஷனல் லெவலில் பேசணும், நேஷனலிசத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ எலக்டோரேட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டெம்ப்டிங் நெரேட்டிவோட பேசணும். அதாவது இந்த நாடு எப்படி இருக்கணும்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷன் நீங்கள் உருவாக்கணும். அந்த விஷன் பீப்புள்ஸோட எமோஷனை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிகில் கொடுத்த சில லெசன்ஸ் ஃபார் காங்கிரஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் முடிச்சாச்சு நினைக்கிறேன். ஃப்ரீ டைமில் ரிவிஷன் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்ட் எழுதுறேன், அதுக்கு மீனிங் சொல்லுங்கள். ஜீரோ இன்ஃபில்ட்ரேஷன் பாலிசி. கொஞ்சம் லிங்க் பண்ண முடியுதுல்ல? என்ன டாப்பிக்கில் வரும்? செக்யூரிட்டி. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸாகவே காஷ்மீரில் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் சரி கிடையாது. அதாவது ஜம்மு காஷ்மீரில் மறுபடியும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக நடக்குது. எப்படி? பக்கத்தில் யார் இருக்கா? பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் இந்தியாவோட பார்டருக்குள்ளே வராங்க. உள்ளே வராங்களா, அதுக்கு பேர் என்ன? இன்ஃபில்ட்ரேஷன். அந்த இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. இந்தியாவில் வெளிநாட்டில இருந்து இல்லீகலாக பார்டர் கிராஸ் பண்ணி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஜீரோ இன்ஃபில்ட்ரேஷன் பாலிசி, இதான் இந்தியாவோட எய்ம். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கம்ப்ளீட்டாக டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை அப்ரூவ் பண்ணணும். அதாவது வேரோட பிடுங்கி எடுத்துடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் டேரெக்டாக பார்டர் ஒருத்தவங்க உள்ள வராங்களே செக் பண்ணுறோம்ல, அது ஃபர்ஸ்ட் ஓகே. அதை விட முக்கியமானது, ஒரு டெரரிஸ்ட்டோ இல்லை ஒரு குரூப்போ வருஷம் ஸ்ட்ராங்காக பெருசாகிட்டே இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன? மணி தானே. ஒரு டெரரிஸ்ட் குரூப்புக்கு மணி இல்லாமல் எந்த ஆயுதங்களும் வாங்க முடியாது, எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. அப்போ தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில் டெரரிஸ்ட்டுக்கு மணி போகுது. அப்போ ஜீரோ இன்ஃபில்ட்ரேஷன் பாலிசியில் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் என்ன? டெரரிஸ்ட்டுக்கு மணி போகாமல் ஸ்டாப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? நார்கோட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, படத்துலேயே பார்த்துருப்போம். 3 கீவேர்ட்: டெரரிஸ்ட், நார்கோட்டிக்ஸ், 3வது மணி லாண்டரிங். இந்த 3த்தையும் கனெக்ட் பண்ண முடியுதா? டெரரிஸ்ட் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி நார்கோட்டிக்ஸை விற்பாங்க. அதாவது இல்லீகல் ட்ரக்ஸை மக்களுக்கு விற்பாங்க. அது வழியாக கிடைக்கும், பணம் வரும். அதை டர்ட்டி மணின்னு சொல்லலாமா? என்ன ரீசன்? தப்பான வழியில் சம்பாரிச்ச மணி. இப்போ டர்ட்டி மணியை நீங்கள் ஓப்பனாக பண்ண முடியாது. மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கு அந்த காசை கொடுத்து ஒரு கன் வாங்க முடியாது. என்ன ரீசன்? இது இல்லீகலாக சம்பாரிச்ச மணி. எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பணம் சம்பாரிச்சாச்சு இல்லீகலாக, அந்த பணத்தை என்ன பண்ணணும்? ஒயிட் மணியை மாற்றணும். எப்படி மாற்றுறது? மணி லாண்டரிங். ஸோ வேறு யாராவது கொடுத்து இல்லை கவர்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி ஒயிட் மணியை மாற்றிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, அந்த ஊரில் நார்கோட்டிக் செல்லிங் அதிகமாக இருக்குனாலே அந்த இடத்துக்குள்ள டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்க போகுது, இல்லை அதிகமாகிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் கண்ட்ரியில் மணி லாண்டரிங், அதாவது பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றுறதுக்கான ப்ராசஸ் நிறைய நடக்குது அப்படின்னா இன்டெரக்டாக ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது ஜீரோ இன்ஃபில்ட்ரேஷன் பாலிசி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மணி லாண்டரிங், அதோட முக்கியமான பேசிக்ஸ் என்னது? நார்கோட்டிக் ட்ரேட் இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணணும். இது கம்ப்ளீட் பேசிக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டியில் படிச்சிருப்பீங்க. பட் இன்னைக்கு நியூஸ் செக்ஷனில் நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லியிருக்காரு, இந்த டெரரிஸ்ட் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வர டெரரிஸ்ட் இல்லைனா உள்ள வர இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்க தைரியம் வரதுக்கான காரணமே அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கிற நார்கோட்டிக்ஸ் நெட்வொர்க். அப்போ ஜீரோ இன்ஃபில்ட்ரேஷன் கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா we have to target தி நார்கோட்டிக்ஸ் நெட்வொர்க். அப்போ ஒரு டெரரிஸ்ட் இல்லை ஒரு டெரரிஸ்ட் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுனாலே அதுக்கான வேறு என்னது? மணி. அதை என்ன பண்ணணும்? எடுத்துடணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த நார்கோட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே நியூ கிரிமினல் லாஸ் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒன்று. டெரரிசம் எலிமினேட் பண்ணணும்னா அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெரரிசம், ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸையும் குறைச்சா தான் டெரரிசம் ஆகும், டெரரிசத்தை அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. முடிச்சாச்சு, அடுத்து போகலாம். அண்ட் சேம் அடுத்த நியூஸும்
இன்னும் ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி அப்டேட். அந்த ஹெட்டிங் படிச்சவங்க புரியும் நினைக்கிறேன். அந்த ஆர்டிகலோட ரைட் சைடு பாருங்க. கவர்மெண்ட் வாண்ட்ஸ் தி கவர்மெண்ட் அஃபிஷியல் அகேன்ஸ்ட் தி யூசிங் தி ஏஐ டூல்ஸ் டியூ டு செக்யூரிட்டி ரிஸ்க். ஓரளவுக்கு புரிஞ்சுல. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு ஏஐ டூல்ஸை பயன்படுத்தாதீங்க. அதாவது சாட் ஜிபிடி, டீப்சீக். நீங்க சாட் ஜிபிடியில் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறது என்ன பண்ணுவீங்க? நீங்க இன்புட் கொடுப்பீங்களே, அந்த இன்புட்டை இந்த ஏஐ என்ன பண்ணுது? கலெக்ட் பண்ணி இந்த ஏஐயோட ஹெட் குவார்டர் இருக்குல்ல, சர்வர், அந்த சர்வருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் போகுது. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட் கொடுத்த அஃபிஷியல் செல் இருக்குல்ல, அஃபிஷியல் கம்ப்யூட்டர், அந்த அஃபிஷியல் டூல்ஸ்க்குள்ள ஏஐ பயன்படுத்தாதீங்க. ஸோ கவர்மெண்டோட டேட்டா பிரைவசி தெஃப்ட் ஆகலாம். ஸோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிலையும் மெயின்ஸ்ல எழுதலாம். சேலஞ்சஸ் இன் ஏஐ டூல்ஸ் எழுதும்போது டேட்டா பிரைவசி, செக்யூரிட்டி ரிஸ்க் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ட்ரைனிங் பண்ணணும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஏஐ டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும் வித்தவுட் லாசிங் அவர் பிரைவசி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் ஹஸ் கண்டக்டட் தி ட்ரைனிங் செக்ஷன் ஃபார் ஆன் யூசிங் தி சாட் ஜிபிடி பிளஸ். ஸோ இந்த விஷயம் நம்ம யூபிஎஸ் சிலபஸ்ல எப்படி லிங்க் பண்ணலாம்? சாவரனிட்டி இந்த வார்த்தையை அடுத்த அப்டேஷன் டிஜிட்டல் சாவரனிட்டி. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றது வழியாக நம்ம டிஜிட்டல் சாவரனிட்டி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஃபியூச்சர்ல ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கணும். இது வேஃபார் எழுதிக்கலாம். நேஷனல் ஏஐ யூசேஜ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். ஓவர். அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த வண்டியில் யாரும் உட்காந்துருப்பா? உள்ள சோல்ஜர்ஸா, அதாவது அந்த வார் ஃபீல்டில் சோல்ஜர்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு, இல்லை வந்து ஒரு குண்டு படுதுன்னா தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உள்ள தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஹெவிலி ப்ரொடெக்டட் ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளா, மிலிட்டரி வெஹிக்கிள். ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து STRYKER, ஸ்ட்ரைக்கர்ட் ஆர்மர்ட் அப்படின்னு அர்த்தம். எல்லா புல்லட்ஸ், எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாமே தூக்கி போட முடியும். ஆர்மர்ட் இன்ஃபேண்ட் வெஹிக்கிள். ஸோ எல்லா ஊர்லையும் இருக்கும். இது மோஸ்ட் கேப்பபிலிட்டி. அதாவது இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து யூஎஸோடது. ஸோ மோடி வந்து அமெரிக்கா போகிறாருல்ல, ஸோ அப்போ வந்து இதை நம்ம வாங்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்தியா USA ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டில், டிஃபென்ஸ் கோஆபரேஷனில் ஸ்ட்ரைக்கர் அப்டேட், அடுத்த அப்டேட். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து மல்டி பர்பஸ். சோல்ஜரை வந்து டிரான்ஸ்பர் பண்ண கூட்டு போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ப்ளஸ் திடீர்னு வந்து சோல்ஜருக்கு அடிபட்டுருச்சுன்னா அங்கே என்ன பண்ணலாம்? ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ண முடியும். மொத்தமாக ஒரு 8 வீல் இருக்கும். ஓரளவுக்கு யோசிக்க முடியல. மேக்ஸிமம் வந்து ஒரு 9லேருந்து 10 பேர் தான் உட்கார முடியும். ஸோ ஒரு 9 சோல்ஜருக்கு ஒரு வண்டி மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக்கர் பார்க்குறதா சொல்கிறேன். இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்போம்ல, அது நம்ம டேங்க்னு சொல்லுவோம். கரெக்டா? டேங்க்ன்றது அது மூவ் ஆகுறது செம்ம ஸ்லோவாக இருக்கும். இது ஃபாஸ்ட் மூவிங். அண்ட் டேங்கோட வெயிட் இருக்குல்ல, ஹெவி. இது கொஞ்சம் லைட்டர் பட் ஸ்ட்ராங்கர். ஸோ இதில் ஃபயரிங் பண்ணுறது, டேங்க்ல ஃபயரிங் பண்ணுறத விட ஸ்ட்ரைக்கரில் ஃபயரிங் பண்ணுறது இன்னும் அதிகம். ஸோ இது ஒன்று வாங்க போகிறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் புரியுதா? இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம வாரில் நமக்கு எதிராக இந்த டேங்க் வந்துச்சுன்னா, இது டேங்க் கிடையாது, எக்ஸாம் சொல்கிறேன். ஒரு டேங்க் வந்துச்சுன்னா அந்த டேங்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மிசைல், ரெண்டுமே வாங்குறோம். ஸோ ஆன்டி டேங்க் மிசைல் சொல்லாமா? அதாவது டேங்கை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிசைல். இது என்ன பண்ணுறோம்? மிசைல் அனுப்புகிறோம். அகைன் USA கிட்ட இருந்து வாங்குறோம். பேர் ஜாவலின். ஸோ ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைல். ஸோ ஸ்ட்ரைக்கர், ஜாவலின், இந்த 2 வேர்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ நியூஸ் படிங்க. ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் டீல் வித் தி US ப்ராக்ரஸஸ், ஜாவலின் டு பி ரீடெமான்ஸ்ட்ரேட்டட். மறுபடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வாங்க போகிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேரை படிக்கலாம், இதை படிக்கலாம். அசம்பிளிங் இன் இந்தியா ஒரே வார்த்தையில் புரிஞ்சிருக்கும், பட் படிக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் பிளான் இருக்குல்ல, இந்த 2 பிளானும் இஸ் தி ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் few hundred vehicles in 2 stages. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் வாங்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். அப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவில் என்ன பண்ண போகிறோம்? அதை அசம்பிள் பண்ண போகிறோம். அண்ட் இது கூட 3வது வார்த்தை F414 ஜெட் இன்ஜின்ஸ், இதையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது லைசன்ஸ் வாங்க போகிறோம். தேர் இஸ் a deal for license manufacture of ஜென்ரல் எலக்ட்ரிக் F414 ஜெட் இன்ஜின். ஜெட்டுக்கு தேவையான இன்ஜின் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். நம்மளோட ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, LCMK-1A, அதுக்கான இன்ஜினையும் உருவாக்க போகிறோம். ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன? விக்சித் பாரதா, அதாவது இந்தியாவை டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணுமா? அதாவது பணக்கார நாடாக மாற்றணும். ஸோ இந்தியாவை வெல்த்தியர் கண்ட்ரியை மாற்றணும்னா இந்தியா என்ன பண்ணணும்? நிறைய ட்ரேட் பண்ணணும்ல. அதாவது நம்ம நிறைய பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுமா? ஸோ எந்த கண்ட்ரியால் எல்லா கண்ட்ரிக்கும் தன்னோட பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? அவன் பணக்காரன். அவன் பொருளை விற்க ஒரு காசு அதிகமாக வந்துட்டே இருக்கும். அப்போ ட்ரேடு தான் பேசிக் பாயிண்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் ரொம்ப பேசிக். எந்த கண்ட்ரிக்கு ட்ரேட் பண்ணால் அவன் பொருள் அதிகம் விற்க முடியும்? ஆஃப்ரிக்காவா, யூரோப்பா? ஆஃப்ரிக்கா இஸ் ஏ புவர் கான்டினென்ட்டா? அங்கே இருக்க மக்களே போகிறதுனே. இப்போ அவங்ககிட்ட காசே கம்மியாக இருக்கும், அவங்களால என்ன பண்ண முடியாது? நிறைய பொருளை வாங்க முடியாது. பட் யூரோப் என்னது? டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கிற ஊரில் மக்களுக்கு சேலரி ரொம்ப அதிகம். அங்கே இருக்கிற மக்களோட பெர் கேபிட்டா இன்கம், ஒவ்வொருத்தனோட இன்கம் அதிகமாக இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவனோட மெயின் எய்ம் என்ன? இங்கிருந்து ஏஷியாவை தாண்டி யூரோப்புக்கு ட்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம ஊர் பொருளை யூரோப்புக்கு கொண்டு போகணும்னா எது முக்கியம்? ட்ரேடோட பேசிக்ஸ் என்ன? ரோடு போடுறது, ரயில்வேஸ் போடுறது, சி வழியாக கனெக்ட் பண்ணுறது, ஏர் வழியாக கனெக்ட் பண்ணுறது, அதானே முக்கியம். கனெக்டிவிட்டி தானே முக்கியம். அப்படி சொல்லலாம். இல்லைனா சப்ளை செயின் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? நம்ம நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிட்டா அது ஈஸியாக எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி அந்த செயின் எப்படி இருக்கணும்? ஈஸியாக இருக்கணுமா? அப்போ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ராக்ரஸ் எதை பொறுத்து இருக்கு? இன்னொரு கண்ட்ரி கூட இல்லை குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் ரிலேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்த எக்கனாமியோட ப்ராக்ரஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரி கூட என்ன பொருளை ட்ரேட் பண்ண போறாரு, எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண போறாரு, அதை படிக்கணும்ல. என்ன ரீசன்? அதை பொறுத்து தான் இந்தியாவில் எந்த எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக போக முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ பார்க்க போகிறது இந்த டேர்ம் நம்ம இருக்கா? IMF.
MEC, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடர். இந்தியாவிலிருந்து மிடில் ஈஸ்ட் தாண்டி யூரோப் கனெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரேட் ரூட்ஸ். இது இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் மும்பை, நம்ம இந்தியன் பொருள் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து? மும்பையிலேருந்து கடல் வழியாக போகுது. எங்கே போகுது? இந்த மிடில் டிப் இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட போர்ட் ஜபால் அலி போர்ட். இங்கேருந்து ஃபர்ஸ்ட் யூஏக்கு போகுது நம்ம பொருள். அடுத்து இங்கேருந்து யூஏ இன்னொரு போர்ட், பேர் வந்து GHU வைஃபத். அங்கிருந்து ரோடு வழியாக உள்ள போகுது. நிறைய கண்ட்ரி கிராஸ் பண்ணி, சவுதி அரேபியா கிராஸ் பண்ணி, கடைசி இங்கே இஸ்ரேல் இருக்கும், இஸ்ரேலை கிராஸ் பண்ணி யூரோப்போட இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, கிரீஸ் வரைக்கும் போகுது. ஸோ இந்தியாவில இருந்து ஏஷியாவை தாண்டி கிரீஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற சி ரூட்டு, ரோட் ரூட்டு, அகைன் சி ரூட்டு, அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு காரிடர் 2023 G20 மீட்டிங்ல முடிவு பண்ணோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். பட் என்னாச்சு? 2023 எண்ட்ல ரஷ்யா உக்ரைன் வார் தனி, இஸ்ரேல் ஹமாஸ் வார் தனி. அப்போ இந்த ஏஷியன் டென்ஷன்ல இந்த IMEC இருக்கு, இந்த காரிடர் வந்து பிளான் பண்ணது, பில்ட் பண்ணல. ஸோ இப்போ நியூஸ்ல கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் இல்ல ஃபாரின் மினிஸ்டர், ஏஷியாவில் கிரைசிஸா இருக்கிறதுனால நம்ம IMEC காரிடரை அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஏன்னா இதுல பெரிய growth இருக்கு. இந்த IMEC காரிடர் மட்டும் ஸ்ட்ராங் உருவாக்கிட்டா இந்தியாவில இருந்து யூரோப் வரைக்கும் ட்ரேட் ரூட்டு செம ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இந்த நியூஸ் படிங்களேன். வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் மஸ்ட் நாட் பி அலோட் டு அண்டர்மைன் தி IMEC, கிரீக் மினிஸ்டர். ஆக்சுவலாக இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ராக்டிஸ் சேனலில் இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் அந்த ஃபுல் பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்? யூரோப் மார்க்கெட்டை டேப் பண்ணுறதுக்கு ஒரே வழி இந்த IMEC காரிடர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காரிடர் என்ன பண்ணும், சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் பாயிண்ட், இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் ஆல்ரெடி 1.9 பில்லியன் அளவுக்கு ட்ரேடு என்ன பண்ணியிருக்கோம், கவுண்ட் பண்ணியிருக்கோம். போத் கண்ட்ரீஸ் ஹவ் கமிட்டட் டு டபுளிங் இட் பை 2030. அடுத்த பாயிண்ட் படிங்க. கிரீஸ் இஸ் பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டட் இன் இந்தியன் காமர்ஸ் இன் த ஏரியாஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஃபுட் பெவரேஜஸ், ரெனியூபிள் எனர்ஜி. அடுத்து படிக்கலாம். There are no direct flights between India and Greece. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. We welcome plans from India and Greek airlines to connect India and Greek cities with direct flights. அதே மாதிரி கிரீக்கோட எம்பசி இந்தியாவில் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கிரீக் எம்பசி இன் டெல்லி had issued more than 30,000 visa to இந்தியன் விசிட்டர்ஸ் இன் 2024. ஸோ இந்தியாவுக்கும் கிரீஸுக்குமான ரிலேஷன்ஷிப் ஆகிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத வச்சுங்க. ஸோ பேசிக்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நிறைய தடவை பார்த்ததுனால டைரெக்டாக ஃபேக்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபேக்ட்ஸ், நம்பர்ஸ் இன் தி பட்ஜெட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவோட மெயின் எய்ம் இல்லை ட்ரீம் என்ன? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 8% ஜிடிபியை அதிகமாக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஜிடிபி அதிகமாக்கணும்னு அர்த்தம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ப்ரொடக்ஷனை அதிகமாக்கணும். அடுத்த பாயிண்ட், ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த கண்ட்ரியோட மார்க்கெட்டில் டிமாண்டை பேஸ் பண்ணியிருக்கு. டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆகிடும், அதிகமாகிடுதுன்னா. நேற்றை விட இன்னைக்கு மக்கள் நிறைய பொருள் டிமாண்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்லனா, கம்பெனி என்ன பண்ணும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்போ லாஸ்ட் இயரை விட நிறைய பொருள் உற்பத்தி பண்ணுறோம்னா நம்ம கண்ட்ரியோட வேல்யூ என்ன ஆகுது, ப்ரைஸ் என்ன ஆகுது, டோட்டல் வேல்யூ அதிகமாகுது. அப்போ இந்த ஜிடிபி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டிமாண்ட் அதிகமாக்கணும். மக்கள் நிறைய பேர் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக பொருள் வாங்கணும். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரா மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணணும். இப்போ மக்களை எப்படி லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக கன்சியூம் பண்ண வைக்கலாம்? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அவங்களோட சேலரி அதிகமாக்கலாம். ஒரே டைமில் எல்லா மக்களோட சேலரி எப்படி அதிகமாக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஒன்று வேணால் பண்ணலாம். எல்லா வருஷமும் மக்கள் கட்டுற டேக்ஸ் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ், அந்த இன்கம் டேக்ஸை குறைச்சிடலாம். யாரெல்லாம் 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறீங்களோ உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ இது வரைக்கும் கட்டின 5% டேக்ஸ், 10% டேக்ஸ் இருக்குல்ல லாஸ்ட் இயர், இந்த இயர் கட்ட தேவையில்லை. அப்போ என்ன ஆகும், மக்கள் கையில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நிற்குது. டேக்ஸாக போக வேண்டிய காசு மக்கள் கையிலே இருக்கு. மக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அந்த காசு சேவ் பண்ணுவாங்க, இல்லை மார்க்கெட்டில் வந்து பொருள் வாங்குவாங்க. டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா ஜிடிபி அதிகமாகிடும். அப்போ டேக்ஸை கட் பண்ணி ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறது தான், ஜிடிபி வேல்யூ அதிகமாக்குறது தான் என்னோட கேம். ஏன் ஜிடிபி வேல்யூ அதிகமாக்கணும், ஏன் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும்? நீங்கள் லாஸ்ட் இயரை விட, எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 8% ப்ரொடக்ஷன் அதிகம்னா அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். லாஜிக் புரியுதா? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும்னா நிறைய பேர் வேலைக்கு சேர்க்கணுமா? அப்போ நிறைய பேர் வேலைக்கு சேர்க்கணும்னா இந்த புதுசாக வேலை கிடைச்சதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் புதுசாக பே பண்ணுவாங்க. லாஜிக் புரிஞ்சா? இது வந்து கவர்மெண்டோட எய்ம். இப்போ டெம்பரரியா டாக்ஸ் கட் பண்றது வழியாக மக்கள் டிமாண்ட் அதிகமாக்குவாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆகும், அதிகமாகும். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் கட்டுவாங்க. அப்போ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய பேர் டாக்ஸ் கட்டுறது உள்ள வருவாங்க. அப்போ டாக்ஸ் கலெக்ஷன் ஆகிடும், அதிகமாகும். அப்போ இப்போ பார்க்கறதுக்கு இந்த 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் வேணான்னு சொல்கிறோம். அது வழியாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் கோடி லாஸ் தான். பட் இயர் எண்டில் ஃபியூச்சரில் நான் டேக்ஸ் கட் பண்ணுவோம்ல, மக்கள்கிட்ட அது காசு இருக்குல்ல, அந்த காசு மார்க்கெட்டு தான் வரப்போகுது. டிமாண்ட் அதிகமாக்க போகுது, ப்ரொடக்ஷன் அதிகமாக்க போகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் போகுது. நிறைய வேலை கிடைக்கிறதுனால நிறைய டேக்ஸ் வந்துடும். கரெக்டாக? ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாகுது மீன்ஸ் ஜிடிபி என்ன ஆகுது, அதிகமாகுது. ஜிடிபி ஒரு கண்ட்ரில் அதிகமாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கலெக்ஷன் ஆகணும், அதிகமாகணும் தானே. அதனை படிச்சிருப்போம், டேக்ஸ் பயோஎன்சி. அப்போ நாளைக்கு ஒரு 10% ஜிடிபி அதிகமாகுதுன்னா டேக்ஸ் என்ன ஆகலாம், 10% டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகலாம். ஸோ இதான் கவர்மெண்டோட கேம். கரெக்டாக? இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிள். அப்போ எது மெயின் கோர் ஐடியா? டிமாண்ட் அதிகமாக்கணும்.
டிமாண்ட் அதிகமாச்சுனாலே ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகும், டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் வேற எப்படி அதிகமாக்கலாம்? கவர்மெண்ட் என்ன பண்ணுது? வேலை தருது, ரோடு போடுது, பில்டிங் கட்டுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது. இப்போ கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணி வேலை தர்றதுனால நிறைய பேர் வேலை கிடைக்கிறதுனால டிமாண்ட் ஆகும், அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ஜிடிபி அதிகமாகும். டாக்ஸ் கலெக்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும் தானே. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த வருஷம் தான் முதல் முறையாக கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதா? அதாவது ரோடு போடுற வேலை, ரயில்வேஸ் போடுற வேலை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முதல் முறையாக பதப்படுத்தா கேட்டால் அப்படி கிடையாது. லாஸ்ட் 5 இயர்ஸாவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டே இருக்குன்னா டிமாண்ட் ஆயிருக்கணும், அதிகமாக இருக்கணும், டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்கணும். பட் வாட் இஸ் தி கண்டிஷன்? 2023 டாக்ஸ் கலெக்ஷன், அதாவது கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ எத்தனை பர்சன்டேஜ்? 13.5%. அதாவது 2022 விட ஒரு 13% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட் ஆச்சு. 2024 11%, 2023 விட 2024 டாக்ஸ் கலெக்ஷன் 11% தான் எக்ஸ்ட்ரா. 2025 எண்டில் டாக்ஸ் கலெக்ஷன் 10.8% தான் கலெக்ட் ஆகும். அதாவது லாஸ்ட் இயரை விட 10.8% தான் அதிகமாக இருக்கும். அப்போ டாக்ஸ் கலெக்ஷன் ஆகல, ரொம்ப ஃபாஸ்ட் அதிகமாகிட்டே இல்லை, இட் இஸ் கோயிங் இன் ஸ்லோ பேஸ். மீனிங் புரியுதா? ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் இயரை விட டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. 2023 விட 2024 11% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட் ஆயிருக்கு. 2024 விட 2025 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்டில் 10% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, அது இருக்கு, குறைஞ்சிருக்க இருக்குல்ல. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியும் டாக்ஸ் கலெக்ஷன் பர்சன்டேஜ் என்ன ஆகுது? கம்மியாக இருக்காம இருக்குல்ல.